இந்த ஹில்ஸை சுற்றி மிஸ்ட்டு சூழ்ந்து நிற்கிது. இது 10ன்னு நினைக்கிறேங்க. நான் யூஜி படிக்கலேருந்து வந்துட்டுருக்கேன். ஓகே. நீங்கள் வந்ததுலேயே இந்த வருஷம் தான் கூட்டம் அதிகம். ஆமாங்க. ஹில்ஸில் அப்படியே ஏறுது. இந்த ரொம்ப செமையாக இருக்குங்க, கூலிங்காக இருக்குது. பேர்ட்ஸ் நிறையா இருக்குங்க. பேர்ட் சவுண்டு, அங்கங்கே எலிஃபெண்ட் அங்கே பார்க்க முடியுது. இன்னும் அவ்வளோ தூரம் போங்க, இன்னும் போகணுங்க. சிக்கி ஃபுல் மிஸ்ட்டு. அப்படியே நல்லா கிளியராக இருந்தது, இப்போ மிஸ்ட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறேங்க. சத்தியமங்கலம் டை ரிசர்வில் கடம்பூர் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற கம்பத்ராயன்கிரி மலைன்னு சொல்லிட்டுங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக போகிறோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமைங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 5 சனிக்கிழமை மட்டும்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது சனிக்கிழமை. நம்ம ஃபஸ்ட் டைமாக போகிறோம். எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடம்பூர் வரைக்கும் நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லையோ இல்லை பஸ்லேயோ நம்ம போய்க்கலாம். அங்கேருந்து வந்து ட்ரெக்கிங் மூலிமா தான் நம்ம அந்த மலையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போக முடியும். நம்ம திருப்பூர்லேருந்து கிளம்பினதையும் சத்தியமங்கலம் வர வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தாங்க இருந்தது லைட்டாக. இப்போ நல்ல கிளைமேட்டு. ஹில்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்டியாக இருக்குது. ஸோ நம்ம கிளியர் வியூ கிடைக்குமா, மிஸ்டி வியூவாக என்ன ஏதுங்கிறது நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள் மலை எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டுங்க, சுற்றி மலை. கடம்பூர் ஹில்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க, லெஃப்டில் போனால் பெரும்பள்ளம் டேமுங்க. ஃபுல்லாமே ஃபார்மிங் லேண்டு, வேறு லெவலில் க்ரீனிஷான பிளேஸுங்க. கீழே ஒரு கோவில் இருக்குங்க, இங்கே சாமி கும்பிட்டு தான் மேலே போகிறாங்க. கடம்பூர் போகிற வழிங்க நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஃபாரஸ்ட்டு நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. பயங்கரமான யானைக்காடுங்க. வர வழியில் எலிஃபெண்ட் அங்கெல்லாம் பார்க்க முடியுங்க. பாருங்கள் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு. இங்கே டேம் இருக்குங்க, பட் மரம் இருக்கிறதுனால கிளியராக தெரில. ஹில்ஸில் இருந்து பஸ் இறங்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கோயிலுங்க, மல்லியம்மன் கோயில். இந்த டேர்னிங்கில் மல்லியம்மன் கோயில்ன்ட்டுங்க. நல்லா லைட்டாக மழை பெய்யுதுங்க. இப்போ தான் நின்றுக்க மாட்டேருக்கு. கோயிலுக்கு நல்ல கூட்டம். போகிற வழியில் ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு ஃபுல்லாக. வேறு லெவலில் இருக்குங்க பிளேஸு. பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு. நம்ம கடம்பூர் வந்துட்டேங்க. இதாங்க கடம்பூர் பெட்ரோல் பங்க்கு. அதுக்கு முன்னால் கடம்பூர்னு போர்டு வச்சுருப்பாங்க. சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 கிலோமீட்டருங்க. வர வழியில் பெரும்பள்ளம் டேம் வியூ பார்க்க முடியும். வர வழி எல்லாமே ஃபாரஸ்ட் தான். எலிஃபெண்டோட டங்கெல்லாம் ஒரு சில பக்கம் பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சுற்றியும் ஹில்ஸ் தாங்க, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. அங்கே எல்லாமே மிஸ்ட்டு ஃபுல்லாகவே வருங்க. பயங்கரமாக இருக்குது. நல்ல கிளைமேட்டுங்க இன்றைக்கி. லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. கொஞ்சம் ஹில்ஸில் நம்ம ட்ரெக்கிங் போகிறோம்னா கொஞ்சம் வழுக்க தான் செய்யும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும் நினைக்கிறேங்க. மேபி கொஞ்சம் வெயில் அடித்ததுன்னா நமக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ட்ரெக்கிங் எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. சூரியன் வெளியே தெரியுது. இப்போ அத்தியூர் போகிற ரூட்டில் நம்ம லெஃப்ட் எடுத்து வந்திருக்கிறோம். வேறு லெவல் வியூங்க. ஃபார்மிங் லேண்டு. அது பாருங்கள் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு அப்படியே தவழ்ந்து போயிட்டுருக்கு. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம்.
இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான் போலைங்க. 3வது சனிக்கிழமைங்காட்டி கோயிலுக்கு வரவங்க நிறையா பார்க்க முடியுது. மிஸ்ட்டு பாருங்க செமையாக இருக்குது இந்த இடத்துல. இடம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஹில்ஸை சுற்றி மிஸ்ட்டு சூழ்ந்து நிற்கிது. வானத்துக்கு மிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியல. கடம்பூர்லேருந்து அத்தியூர்னு சொல்லிட்டுங்க ஒரு 8 கிலோமீட்டருங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து வரணும். கடம்பூர் தாண்டி ஃபஸ்ட் லெஃப்ட்டுங்க. இங்கே தான் பார்க்கிங்கு. இங்கே முன்னாலேயே வண்டியை போட்டு நம்ம இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகணும். ஒரு 2.5 கிலோமீட்டர் வருங்களாம்மா ஹில்ஸு. இன்றைக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமை நிறைய கூட்டங்க. இந்த வருஷம்தான் அதிகங்களாம்மா கூட்டம். காருங்க நிறையா வந்திருக்குங்க. இந்த மாதிரி சொன்னேன். ரைட் சைடில் இருக்கிற மலை தாங்க. இந்த மலை தான் நம்ம ஏற போகிறது. சின்ன வழியாக இருக்குங்க. இது வழியாக போய் அங்கே ஜாயின் பண்ண மலை ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. சின்ன ரோடு மாதிரி இருக்குது. ஆஃப் ரோடு. சின்ன மண் தடங்க. ஹில்ஸில் அப்படியே ஏறுது. பின்னாலே ஹில்ஸு, முன்னாலே ஹில்ஸு. இது வந்து பெருமாள் டெம்பிளுங்க. நீங்கள் இது எத்தனாவது வருஷங்க? நான் இது 10ன்னு நினைக்கிறேங்க. நான் யூஜி படிக்கையிலேருந்து வந்துட்டுருக்கேன். ஓகே ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்ததுலேயே இந்த வருஷம் தான் கூட்டம் அதிகம். ஆமாங்க, இந்த வருஷம் தான் கூட்டம் ஜாஸ்தி. இவ்வளோ கூட்டம் இருக்கவே இருக்காது. ஓகே ஓகே. இந்த வருஷம் ரொம்ப அதிகம். போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகங்க. 3வது சனிக்கிழமைக்கே. 3வது சனிக்கிழமைக்கு. 4வது சனிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஓ, எதுனாலங்க? 3வது கிழமை தான் அதிகமாக பிடிப்பாங்க நிறைய பேர். ஓகே ஓகே. இது கோயிலுக்கே ரோடு போடுறாங்களா? இல்லை இல்லைங்க, பாதி வரைக்கும். ஓகே. பரவாயில்லண்ணா, கொஞ்சம் அப்டேட் ஆகிடுச்சு. இல்லை தோட்டங்க, ஹில்ஸ். மழை வந்தால் ஏற கஷ்டமாக இருக்குங்க. வலிக்குதுங்க, ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகேங்க. கோயில் எந்த இடத்துலைங்க? இந்த மேலே மிஸ்ட்டு மறைச்சிருச்சுங்க. இங்கேங்களா? பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், பக்கத்துலேயே தான் இருக்கும். ஏற ஏற ரேட்டாக இருக்குங்க. 9:15 மேலே ஆரம்பிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் நடந்திருப்பாங்களா இப்போது? இருக்குங்க. ஓ, இந்த தோட்டமெல்லாம் இப்போ பண்ணதுங்களா? முதல்ல ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே. பார்த்தா சின்ன ஹில்ஸாக தான் இருக்குங்க. சின்னதாக தான் இருக்குங்க. உள்ளே போகவே இன்னும் நல்லா டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகணும். ஓகே ஓகே. நீங்கள் போகல அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா மேலே இருந்து? ஒரு டைம் கடமான்னு பார்த்துருக்குறேங்க. ஓகே. அப்புறம் யானை சத்தம் கேட்டிருக்குது, ஆனால் பார்த்ததில்ல. ஓகே ஓகே. அந்த ஹில்ஸ்க்கு அந்த பக்கம்லாம் பயங்கர ஃபாரஸ்ட்டுங்க. மேலே போனோம்னா டாப் வியூங்க. ஓகே. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து வருவோம். ஆமாம், இந்த வழியில் தான் வருவோம். இது இல்லைங்க. நெல்லிக்காய், டீ எல்லாமே விற்கிறாங்க. மலை ஏறும்போது ஒரு இடத்துல நம்மளோட பேர், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போகணுங்க. செக் பண்ணுவாங்க. எங்கேயும் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் அவ்வளோடு இல்லை. பேர்ட் சவுண்டுங்க. கீழே ஒரு கோயில் இருக்குங்க. தண்ணி கூட குடிக்காம வெட்டி பேசுது. ஓரளவுக்கு அப்படியே ஏறுதுங்க. டீப்பாக ஸ்டீப்பாக ஏறுது. செங்காந்தர் மலருங்களாம்மா. ஒரு சிலர் பாதியிலேயே திரும்பி போயிடுறாங்க நடக்க முடியலன்ட்டு. நம்ம ஃபஸ்ட் டைமு, இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரிலங்க. வரும்போது கேட்டதுக்கு 2.5 கிலோமீட்டர் வரும்னாங்க. நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கீழே மட்டும்தான் கடை இருந்துச்சுங்க. நெல்லிக்காய், சுக்கு காப்பி எல்லாம் கூடி வேணால் குடிச்சிக்கலாம். நீ போகிற வழியில் ஏதோ கடை இருக்குமா என்னன்னு தெரில, பார்க்கலாங்க. அங்கே பாருங்க, மிஸ்ட்டு இன்னும் குறையவே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 9:50. கம்பத்துராயன் மலை பார்த்தீங்கன்னா ஒரே ஹில்ஸ் தான். பட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுங்கிறாங்க நார்மலாக.
அப்படியே கிளம்பலாம். முடியலைன்னா கொஞ்சம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஓ, யானை ஒரு வழிங்க. யானையெல்லாம் வந்திருக்குங்க. யானையோட டங்கெல்லாம் பார்க்க முடியுது. அங்கங்கே கொஞ்சம் செங்குத்தாக இருக்குதுங்க. ஃபுல்லாக பாறையாக இருக்குங்க. கொஞ்சம் முடியலைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. அங்கங்கே உட்காரக்கெல்லாம் நல்லா சௌரியமாக இருக்குது. அங்கங்கே டீப்பாக ஏறுது, ஸ்டீப்பாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஃப்ளாட்டாக போகுதுங்க. இந்த இடம்லாம் செமையாக இருக்குங்க, கூலிங்காக இருக்குது. பேர்ட்ஸ் நிறையா இருக்குங்க. பேர்ட் சவுண்டு, அங்கங்கே எலிஃபெண்ட் டங்கு பார்க்க முடியுது. நல்ல கிளைமேட்டுங்க இன்றைக்கி, வெயிலே இல்லை. நம்ம ஃபஸ்ட் டைமாக ஏறுறோம் கம்பத்ராயன் மலை, கம்பத்ராயன் கிரி. கம்பத்ராயன்னா கம்பம்னா பில்லர், ராயன்னா கடவுள், கிரினா மலை. கம்பத்ராயன் கிரி பெருமாள் கோயிலுங்க இது. ஸோ புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவுமே கூட்டம்னாங்க, ரெகுலராக வரவங்க நிறைய பேர் 3வது சனிக்கிழமைக்கு தான் வருவாங்களாமாங்க இங்கே. பாருங்க பேர்ட் சவுண்டு. இந்த மாதிரி ஹில்ஸுக்கெல்லாம் ட்ரெக்கிங் வரீங்கன்னா தண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. முடிஞ்ச ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு வேணால் கொண்டு வந்துங்க. தண்ணி ரொம்ப மஸ்ட்டு. காலையில் மழை பெஞ்சிருக்க மாட்டேங்க இங்கெல்லாம் பாருங்கள், ஈரப்பதமாக இருக்குது. பொதுவாக ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கும்போது, இந்த மாதிரி ஹில்ஸில் நடக்கும்போது வெளியே வெயிலாக இருந்தாலும் உள்ளே ஈரப்பதமாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங். கோயிலுக்கு வரோம். பேர்ட் சவுண்ட். பெருமாள் கோயிலுங்க. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வரும்போது பிளாஸ்டிக்கெல்லாம் கொண்டு வராதிங்க. கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போயிருங்க. கரெக்டாக ஃபாரஸ்ட்குள்ளரெலாம் போட்டிங்கன்னா அனிமல்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா அனிமல்ஸ் டெத்தே ஆயிருங்க சம்டைம்ஸ். இந்த வழியெல்லாம் எலிஃபெண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. மழை பெஞ்சா இங்கெல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஓட போகிற வழிங்க. இந்த பாறையில் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் தான் கல்பாசி. அந்த பாறையில் எல்லாமே இருக்குது பாருங்கள். கல்பாசி பிரியாணிக்கு போடுறது. ஸ்பைடர் கட்டியிருக்கு. ஒரு சில இடத்துல நல்லா டீப்பாக இருக்குது, ஸ்டீப்பாக. கல்பாசி பாருங்கள், மரத்துலேயே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கிற மரத்தில் எல்லாமே கல்பாசி படிக்குதுங்க. வழி பாருங்கள், வந்தாலே இங்கே ஒரு மரம் எப்படி சாஞ்சு வேறு லெவலில் இருக்குது பார்க்குறக்கு. மிஸ்ட்டு மேலே ஏற சூப்பராக இருக்குங்க வியூ.
செம்மையாக இருக்குங்க போகிற வழி. மேலே ஏற எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். கடைசி வரைக்கும் இப்படியே தாங்க ஏறுது ஸ்டீப்பாக. மிஸ்ட்டுங்க ஃபுல்லாக மேலே ஏற நம்ம பக்கத்துலேயே மிஸ்ட்டு வந்து போகுது. இன்னும் உச்சிக்கு போகணுங்க. பாருங்க மிஸ்ட்டு சோத்தை வாங்காம இன்னும் வெயிட் இல்ல. பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. அப்ப கள்ளக்கொட்டை போயிட்டு காக்கல திரும்ப கள்ளக்கொட்டை ஒரு 1/2 கிலோ இருக்குது. கள்ளக்கொட்டை 1/2 கிலோ திரும்ப இன்னும் அவ்வளோ தூரம் இறங்க. ஃபுல்லாக லெமன் கிராஸ் பாதைங்க, சோளக்காடு. செம்மையாக இருக்குங்க பிளேஸு. ஆனால் ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இன்னும் போகணுங்க உச்சிக்கு. பூ பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது. செங்குத்தாக ஏறிட்டே இருக்குங்க. காற்று இப்போ நம்ம இருக்கிறதா பீக்கு, ரொம்ப ஹைட்டு. திம்பா இது திம்பு அந்த பக்கம் இதெல்லாம் கடம்பூர் ஏரியா. ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு, முடிச்சு. ஃபுல்லாக முடிச்சு. இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்டீப்பாக இருதுங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் வியூ. பயங்கர மிஸ்ட்டு மூடி இருந்தது, இப்போ மிஸ்ட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மிஸ்ட்டு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஹைட்டு. வேறு லெவலில் இருக்குங்க வியூ. அப்படியே மெது வேறலாங்க. ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, நந்தி. ரொம்ப டஃப்பு, டீப்பாகவே ஏறிட்டு இருக்கு.
நல்ல ஸ்டீப்புங்க. செங்குத்தாக அப்படியே ஏறணும். இன்னும் 1/2 கிலோமீட்டர் பக்கம் போகணும். கடைசியாக எனர்ஜி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். வேறு லெவலுங்க. இங்கே காடு பாருங்கள், சத்தியமங்கலம் டைகர்ஸ் எப்படி இருக்கு. தட்டா நிறைய பறக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. இந்த வியூ சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள் முன்னால் எப்படி இருக்கு. ஃபுல்லாக மிஸ்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக அப்படி டீப்புங்க ரொம்ப. இந்த இடத்துல ஃபுல்லாக சம விளையாட்டு இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக காடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க கோயில். பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கு 5300 அடிங்களாமா. ஃபுல்லாக சோளை ஒன்று மாதிரி தாங்க. சோளை ஃபுல் மிஸ்ட்டு. அப்படியே நல்லா கிளியராக இருந்தது. இப்போ மிஸ்ட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி, இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. ஆனால் மிஸ்ட் வியூ பாருங்கள் மத்தியானத்தில். நல்ல கிளைமேட்டுங்க. இதாங்க கோயில் வந்தாச்சு ஒளியா. ஒரு சைடு வாங்கினா பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்புனா. ஒரு சைடு வந்து ஒரு சைடு வெளியே வாங்கினா. கம்பத்ராயன்கிரி பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா மலையில் கம்பத்ராயன் பெருமாள் சாமி தாங்க இங்கே ஸ்பெஷலு. நம்ம மேலே வந்தது கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. இந்த சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ கூட்டங்களாமா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலும் நல்ல சாமி தரிசனங்க. சாமி கும்பிட்டு நம்ம கம்பத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சுற்றியுமே வேலி வியூ பாயிண்ட் மாதிரி தான். நல்ல மிஸ்டி வியூவு. மிஸ்ட்டு வந்து குறையவே இல்லைங்க. மத்தியானத்தில் பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டுன்னு. இந்த மாதிரி கிளைமேட் இல்லாமல் வெயில் அடிச்சிருந்தாலும் சிரமங்க. நம்ம ட்ரெக் பண்ணி ஹில்ஸில் மேலே ஏறும்போது குயிக்காக டயர்டாயிடுவோம். இந்த கிளைமேட்டுக்கே நம்மளால் என்ன சொல்கிறதுங்க, நிறையா தண்ணி தேவைப்பட்டுச்சு. ட்ரெக் பண்ணி மேலே ஏறுறதுமே கஷ்டமாக இருந்தது. இதே மழை வந்தாலும் சிரமங்களாமா. கீழெல்லாம் இறங்கும்போது வலிக்கு விட்ரும், மேலே ஏறும்போதும் வழுக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மண் வந்து செங்குத்தான மண் பாதையில் தான் வந்து ஏறுற மாதிரி இருந்தது. அங்கங்கே புல்லுமே வந்து கடந்ததுங்க. ஸோ புல் மேலே கால் வச்சோம்னாலும் வலிக்கு விட்ற மாதிரி தான் லொக்கேஷனு. நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறினதுக்கு நல்ல சாமி தரிசனம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால நம்மளால் பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்க முடிஞ்சிச்சு. ஜாலியாக பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு செமையாக அந்த லொக்கேஷனில் நம்மளால் அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சதுங்க. தனியாக போயிருந்தோம்னா கஷ்டம். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு மேலே ஏறினாலும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குரூப்பாக போனோம்னா இந்த மாதிரியான லொக்கேஷனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நமக்கு டயர்ட் தெரியாது. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஒன்றுமே தெரியல. எப்படி வருதுன்னு ஒரே மாசம் வந்துட்டு செமையாக இருக்குங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு.
பாருங்க பள்ளம். இந்த இடம்லாம் எவ்வளோ வரலன்னே தெரில, போயிட்டே இருக்கு. செம பள்ளங்க, ரொம்ப டெப்த்து, கண்ணுக்கே தெரியல தர. மிஸ்டேக் இருக்கு. வேறு லெவல் பிளேஸுங்க. ரொம்பவுமே கஷ்டம் இந்த ட்ரெக்கிங்கு, கோயிலுக்கு வர்றது. இப்படியே கிளம்பி வச்சுங்க இங்கேருந்து. இப்படியே கீழே இறங்க வேண்டியதா. மாற்றி கால் வச்சா வலிக்கிற போலங்க. பார்த்தா புல்லு மாதிரி தெரியுது, குழியாக இருக்குது. தண்ணி எல்லாம் முடிஞ்சுங்க. எவ்வளோ தண்ணி கொண்டு வந்தாலும் பத்துறது இல்லைங்க. இறங்கும்போது நல்லா சில்பாகுதுங்க, பார்த்து வரணும். இந்த புல்லெல்லாம் காலில் மாட்டிக்குது, மண் நல்லா சரைச்சுட்ருக்கு. ரொம்பவுமே டஃப்புங்க இந்த ட்ரெக்கிங் ஸ்டிக் இருந்ததுன்னா கொண்டு வந்துக்குங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம எதுவுமே கொண்டு வரல, சின்ன மலைன்னு நினச்சிட்டோம். லிஸ்ட் வரேன் எப்படி போகுது. இறங்கும்போது இந்த புல் வந்து கால் இதில் மாட்டிக்குதுங்க, புல் தட்டி விடுது. நம்ம புல்லை முடிச்சுட்டு ஒரு கால் புல்லில் ஏமாந்து இது பண்ணால் குப்புற விழுந்துடும். இறங்கும்போது ரொம்ப கஷ்டங்க, நல்லா ஸ்லிப்பாயும் ஏமாந்தோம். புல்லு நிறைய கிடக்கு தரத்தில். புல்லு மேலே கால் வச்சா இழுத்து விட்டுருது. பாருங்க எப்படி ஏறுதுங்க. இறங்குறதுமே டஃப்பு தாங்க, வழுக்கு ஏமாந்தான் வலிக்கு விட்டுருது. சில இடத்துலலாம் உட்காந்து தான் இறங்கணும் போல. இல்லைங்க நெக்ஸ்ட்டு மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க போகிற வழியெல்லாம் மிஸ்ட்டு மறைச்சி நிற்கிது. நல்லா பாதிக்கு மேலே கடந்துச்சுங்க. நல்லா இருட்டாயிடுச்சுங்க. ஒரு வழியாக இறங்கியாச்சுங்க. இன்னொரு 1 கிலோமீட்டர் பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. இந்த சொன்னீங்கம்பாங்க, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock. அப்படியே கீழே வந்துட்டேங்க. பக்கத்தில் இங்கே பேட் சொல்லி ஒன்று வருதுங்க. கண்டிப்பாக இங்கே லெப்பர்ட் டைகர் தான் இருக்குங்க. ஏன்னா இது சத்தியமங்கலம் டைகர் ஸோ இதாங்க நம்ம ஏறின மலை. நிறைய பண்ணுவோமா இன்னைக்கு எடுத்து போட்டது இதே இடத்துல தான் எடுத்துருந்தேன். ஃபஸ்ட் டைமாக கம்பத்ராயன் ஹில்ஸில் போய் நம்ம சாமியை கும்பிட்டுருக்கோங்க. வேறு லெவலில் இருந்தது. கொஞ்சம் டஃப்னே சொல்லலாம். கொஞ்சம் பக்கத்தில் வண்டி தான் கட்டாது. எனக்கு இது ஃபுல் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது கடம்பூர் ஃபாரஸ்ட்டு. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.